அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2013ஓட தமிழ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முதல் 50 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ 51வது கொஸ்டின்லேருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். 51வது கொஸ்டின், ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? ஆன்சர் டி.கே. சிதம்பரம். அப்போ இந்த லைனை கொடுத்துட்டு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ தேசிய விநாயகம் பிள்ளையை பாராட்டியவர் யார்? டி.கே. சிதம்பரம். நெக்ஸ்ட், திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. ஸோ அவர் வந்து இலங்கைக்கு வந்து போயிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல அவரோட பயண நிகழ்வுகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதுதான் எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசி கீரனார். சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள அருகால் பீடபத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? திருவிளையாடல் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? இதில் ஆன்சர் திருஞான சம்பந்தர்னு. நமக்கு எல்லாருமே திருஞான சம்பந்தர்னு ஆன்சர் போட்டிருக்காங்க. நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பெரிய புராணம் படிக்கும்போது அதில் திருநாவுக்கரசரோட வரலாறு தானே சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசர் வந்து ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு அவரோட பேர் வைப்பார். அதுக்கப்புறம் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து வரும்போது அவரோட மகன் வந்து சாப்பாட்டுக்காக இலை பறிக்க போகும்போது கூட இறந்து போனதை மறைச்சிட்டு கூட அவர் வந்து எல்லாமே பண்ணுவார். அப்படின்ற மாதிரி திருநாவுக்கரசரோட பற்றி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருஞான சம்பந்தம் போட்டுருங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, ஏன் அப்படின்றத மட்டும். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணை நல்லூர். எழுத்து என்னும் இதழின் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை. ஸோ இதான் வந்து அந்த நூலோடது. ஈஸ்வர நூலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் பிச்சமூர்த்தி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றியவர் குமரகுருபர். இந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி முத்துக்குமாரசாமி தான் வருவார். சரி, குமரகுருபர் தான் வருவார். ஓகேவா? ஸோ நிறைய பிள்ளைத்தமிழ் நூல்களை குமரகுருபர் வந்து இயற்றியிருக்காரு. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் அரங்கநாதன். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்திய நூலக தந்தை. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36. ஸோ தேம்பாவளி நூலில் மொத்தம் 36 படலங்கள் நமக்கு இருக்கு. பொறுத்துக. முடியரசன். ஸோ இங்கே புலவர்கள், இங்கே நூல் பெயர். முடியரசன் எழுதிய நூல் காவியப்பாவை. சச்சிதானந்தன் ஆனந்த தேன். குமரகுருபர் சகல கலாவல்லி மாலை. கண்ணதாசன் மாங்கனி. கண்ணதாசன் மாங்கனி நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பொறுத்துக்களை இவரோடது கேட்பாங்க. கண்ணதாசன் மாங்கனி. ஸோ இது தெரிஞ்சிட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் போட ஈஸியாக இருக்கும். மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? நமக்கு வந்து மலர் வந்து ஒரு 7 வகையில் வந்து பூக்குதுன்னு படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மொட்டு, அடுத்து வந்து அரும்பு, மலர், அலர்வி அப்படின்னு அந்த பருவங்கள் இருக்கும். அதில் அகரு அப்படின்றது நமக்கு மலரின் பருவத்தில் வந்து கிடையாது. மருமகள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தார் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? துன்பம். ஸோ அது வந்து ஒரு துன்பம் நகரும்போது தான் இதை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தப்பா பண்ணும்போது தான் நம்ம இந்த பழமொழி சொல்லுவோம். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல. அகர வரிசை. ஸோ இதில் ஃபுல்லாகவே வா வரிசை கொடுத்துருக்காங்க. வை அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்துருது. அடுத்து செகண்ட் லெட்டரை பார்க்கணும். செகண்ட் லெட்டர் ஃபுல்லாகவே கா வந்திருக்கு. அப்போ காக்கா கீழே வரும்போது கூ வந்து கடைசி தான் வரும். கரெக்டாக? அப்போ இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இந்த வைகுதல் அப்படின்றது கடைசி இருக்கணும். ஓகே. ஸோ இதை ஒன்றை பார்த்தாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இது 3ஐயும் நம்ம பண்ணும்போது அடுத்து வந்து லா, இது ரா வந்து லாஸ்ட் வரும். ஸோ லாலையும் இல்லு எப்பவுமே மெய்யெழுத்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கு அடுத்தான் உயிர் மெய்யெழுத்து சொல்லணும். ஸோ இந்த வரிசை தான் கரெக்டாக. 67. நான் கூற்று வந்து நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று அப்படின்றது சரிதான். ஸோ இது அப்படியே இந்த 2 டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம்ல, இதுதான் வந்து நம்ம நேர்கூற்றுன்னு சொல்லுவோம். ஒருவர் கூறினதை அப்படியே கூறுறது, அதுதான் வந்து நேர்கூற்று. ஸோ இவற்றுள் ஏஆர் கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கேற்ற சரியான விளக்கம். இலக்கண குறிப்பு. பண்பு பெயரோடது இதில் எதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ ஆட்டல், ஆட்டம், கோடல், பெறுதல் எல்லாமே தொழிற்பெயரில் வரும். நமக்கு திட்பம் அப்படின்றதான் பண்பு பெயர். ஒரு அகர வரிசை. ஸோ தாத்தா தீத்தி அந்த ஃபஸ்ட்டு வச்சே நம்ம போட்டுடலாம். தா தி து தோ. சரியா? அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. சுவடினா நூல், கரெக்டு. செட்டுனா சிக்கனம். சிந்தைனா உள்ளம். வெய்யோன்னா என்ன சொல்லுவோம்? கதிரவன், சூரியன், அதான் வெய்யோன். திங்கள் அப்படின்றது நமக்கு நிலவு அப்படின்னு வரும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க பொருந்தா இணை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல்.
தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். இதுதான் கரெக்ட். ஸோ பண்பாகும் அது ஒரு எண்டிங் சென்டென்ஸ் மாதிரி இருக்குது, அதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. பழமொழி 400 அப்படின்றது வந்து 4 சென்டென்ஸ் இருக்கும், அதாவது 4 வரிகள் இருக்கும். அதில் கடைசி வரி வந்து பழமொழியை வச்சு தான் முடியும். ஸோ அதில் 3 வரிகள் வேற இருக்கும், இந்த 4வது வரி ஒரு பழமொழியாக இருக்கும். அதான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்றது பழமொழி 400ல் உள்ள ஒரு லைன். எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. மாணவன் பாடம் படித்திலன். படித்திலன் அப்படின்னா படிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு எதிர்மறையாக இருக்குது, அப்போ எதிர்மறை தொடர். சரியா? இப்போ பொருள் மாறா எதிர்மறைனா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னா, மாணவன் பாடம் படிக்காமல் இல்லை. ஸோ படிக்காமல் இல்லை அப்படின்றது வந்து படிச்சிருக்கான், அப்போ எதிர்மறையாக தான் இருக்குது, ஆனால் பொருள் மாறலை. படிக்கிறான் அப்படின்றதையே நம்ம எதிர்மறையாக சொல்கிறோம், அதுதான் பொருள் மாறா எதிர்மறையாக வரும். சரியா? தக்கார் தகவு இலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இத்திருக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அடிமுரண், அடி ஏபு, அடிமோனை, இன எதுகை. இன எதுகை அப்படின்னா 1, 2 ஃபஸ்ட்டு 2 வார்த்தைகளில் உள்ள எதுகை அப்படின்னா 2வது லெட்டர் ஒன்றா வந்திருக்கணும். பாருங்கள், தக்கார் தகவு இலார். ஸோ இங்கே இக்கு கா 2வது எழுத்து வந்து சேமாக வந்திருக்கு. இப்போ 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் வந்துருச்சுன்னா அது இன எதுகை. அடுத்து, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு கேட்காங்க. இதுக்கு வந்து விடைக்கேற்ற வினா, தமிழருக்கு பெருமை தராதது எது? அப்புறம் இன்னொரு விடைக்கேற்ற வினா, இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையாதது எது? ஸோ இரட்டை கிளவி அப்படின்றதான் நம்மளோட ஆன்சராக இருக்கணும். சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாசி. இது இன்னொரு கொஸ்டின்ல வேற கேட்டிருப்பாங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மருதகாசியோட லைன். கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? கொய்யாக்கனி. கொய்யாக்கனி வந்து யார் இயற்றிப்பார்னா பெருஞ்சித்திரனார். உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வந்து உவமை கவிஞர் யாருன்னு கேட்டா சுரதா. சரியா? இவர் இயற்றிய நூல் தேன்மலை. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மலை. தம்மை நாயகனாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். உமர்கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமொழி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. ரூபாயத் அப்படின்னா 4 அடி செய்யுள். ஸோ 2 அடி செய்யுள் நம்ம திருக்குறள் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி 4 அடி செய்யுள் அப்படின்றது தான் வந்து ரூபாயத். கீழ்காணும் சொல்லின் தொழிற்பெயர் அல்லாததை எழுதுக. அழுகை அப்படின்றது ஒரு தொழில், போக்குன்றது ஒரு தொழில், தொழுகைன்றது ஒரு தொழில், தொல்லை அப்படின்றது தொழில் கிடையாது. இதுதான் வந்து ஆன்சர். செயற்பாட்டு வினை சொல்லை கண்டறிக. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், செயற்பாட்டு வினைனாலே பட்டது அப்படின்னு முடியணும். தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிப்பிக்கப்பட்டது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இத்திருக்குறளின் அடி எதுகை. அடினா என்னது? அடுத்தடுத்த லைன்ல உள்ள 2வது எழுத்து ஒன்றி இருக்கணும். அப்ப குணமென்னும் கணமேயும். சரியா? வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம். இது ஒரு தனி வாக்கியமா இருக்குது. சரியா? இது ஒரு தனி வாக்கியம். பிறவினை வாக்கியம் பாருங்க. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். ஸோ அப்போ நார்மலாக சொன்னாமல் ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் செய்வாங்க, அதுதான் வந்து பிறவினை. தொகுத்தவர் ஒருத்தராக இருப்பார், தொகுப்பித்தவர் அகநானூரை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. பண்பு தொகை. பண்பு தொகைனா இப்போ மென்கலம்னா மென்மை கூட்டல் கண், சாரி மென்கண்ணா. இதில் வந்து மை அப்படின்ற விகுதி இருக்கும், அதான் பண்பு தொகை. நன்கலம் நன்மை கூட்டல் களம். விலை அருமை கூட்டல் விலை. சாரி, இப்போ செய்வினை அப்படின்றதான் வந்து பண்பு தொகையில பொருந்தாத சொல். நெறியினில் உயிர் செகுத்திடுவே. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? 2ஆம் வேற்றுமை தொகை உயிரை செகுத்து. ஸோ ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகையில வரும் நமக்கு. அடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. பொருள் திணைகள். ஸோ திணைகள் வந்து நமக்கு புறத்திணைகள் 14 திணைகள் இருக்கா. ஸோ அதில் வந்து ஒரு திணையும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். அரசர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டின் மீது போர் செய்ய நினைக்கிற ஒரு அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆணிரைகளை வந்து எடுத்துட்டு வருவான். அடுத்து வந்து அந்த பசுக்கூட்டங்களை வந்து மீட்டு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோட்டைகளை வந்து சுற்றி வளர்ப்பாங்க. அப்படின்னு ஒரு திணைக்கும் ஒரு இது சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ எதிர் உன்றல் வெற்றி, மீட்டல் வஞ்சி. மீட்டல் அப்படின்னா ஆணிரைகளை வந்து மீட்டுட்டு விடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி திணையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆணிரைகளை போய் கவர்ந்துட்டு வருவாங்க. ஓகேவா? 2வது திணையான கரந்தை திணையில ஆணிரைகளை போய் மீட்டுட்டு வருவாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து தப்பா தான் இருக்கு. ஓகேவா? எதிரொன்றல் வெற்றி கிடையாது, மீட்டல் வந்து வஞ்சியும் கிடையாது. மீட்டல் அப்படின்னா நமக்கு வந்து 2வது திணையான கரந்தை திணை வந்து வரணும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் எதிரொன்றல் அப்படின்றது எதுக்கு வரும்னா காஞ்சி திணையில வரும். வெற்றி திணையில வந்து ஆணிரைகளை வந்து
கவர்தல் அப்படின்றது நமக்கு வரணும். இப்போ செருவென்றது வாகை, இதுதான் கரெக்ட். ஸோ வாகை திணை வந்து வாகை பூவை சூடிக்கொண்டு எந்த அரசன் வருவான் அப்படின்னா, ஒரு போர்க்களத்துல நின்று போர் செஞ்சு வின் பண்ண அரசன் தான் வந்து வாகை பூவை சூடி வாகை திணையில சொல்லுவாங்க. அது வந்து செருவென்றது சரியானது. நொச்சி வந்து எயில் காத்தல், கோட்டைகளை வந்து சுற்றி வளைச்சிருவாங்களா, ஸோ அப்போ அந்த கோட்டைகளை வந்து காக்கிறது தான் வந்து நொச்சி திணையில வரும். அப்போ 3ம் 4ம் சரி. நெடு நாவாய் பிரித்தெழுதுக, நெடுமை கூட்டல் நாவாய். நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. குறுந்தொகை தான் வந்து நமக்கு நல்ல குறுந்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? கடலில் கரைத்த பெருங்காயம் போல, இந்த ஊமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வந்து வீணாதல். ஸோ பெருங்காயம் அப்படின்றது ஒரு சின்ன பாத்திரத்துல கரைச்சி வச்சு தான் நம்ம வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகுறது தான். ஸோ வீணாதல். தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக, நடந்து வந்தான். மெல்ல, அதாவது தூ ஊ அப்படின்னு அந்த முதல் சொல்ல இருந்தா அதுதான் வினையெச்சம். சரியா? இப்ப நடந்து வந்தான் ஊ வருது, மெல்ல நடந்தான்றது நமக்கு பெயரெச்சத்துல வரும். அடுத்து கை பொறுத்துக, கை துன்பம், சரி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கை அப்படின்றதுனா ஒழுக்கம். சரியா? நோ அப்படின்றதுனா தான் நமக்கு துன்பம். நோனா நோய் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் வந்து நமக்கு ரொம்ப துன்பம் கொடுக்கும். அடுத்து யா அப்படின்றது யா மரம், நமக்கு தெரியும், ஒரு வகையான மரம். வவ் அப்படின்றது வந்து கைப்பற்றுதல். வவ் அப்படின்னு கைப்பற்றுதோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. நம்ம பாவகைகள் ஆசிரியப்பா, வெண்பா ஆசிரியப்பா பற்றி படிப்போம் இல்லையா, அதில் பாவகைகளில் இது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். பாவகைகள்ல இருந்து நேரிசை ஆசிரியப்பா தான் ஈற்றடி சிந்தடி பெற்று வரும், ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் வந்து காந்தியடிகள். ஸோ காந்தியடிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ தால்சுதாய் அப்படின்றவர் தான் வந்து திருக்குறளோட மூலத்தை வந்து இனிமேல் படிங்க, அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கு, ஒரு சின்ன 2 அடியில அவங்க எவ்வளவோ கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு திருக்குறளை பத்தி அவர்கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ அப்பதான் காந்தியடிகளுக்கு திருக்குறள் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காலமேகம் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். அடுத்து உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் தமிழ் இதழ்களின் பெயரை தேர்ந்தெடு. தமிழ் சிட்டு, தேன்மொழி, தமிழ் சிட்டு, இந்த 2 தான் வந்து இவரோட இதழ்கள். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தாங்க, ஒன்றுமே கிடையாது. பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எது? தேன்மொழி, தமிழ் சிட்டு, அவ்வளோதான். மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. ஸோ இது வந்து நம்மளோட முதுமொழி காஞ்சியில் உள்ள ஒரு லைனு, அதோட மீனிங் கேட்டுக்காங்க. அறிஞர் பொருள். மேதையில் சிறந்ததென்றுனா கற்றது மறவாமை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பறைந்து பொறுத்துக. பலி கரை அப்படின்றது நமக்கு வேற்றுமை தொகையில வரும். 6ஆம் வேற்றுமை தொகை. அதாவது வேற்றுமை தொகைனாலே நமக்கு ஐயாள்கு இன்னது கண் அப்படின்றது வரும். இதுல வந்து மொத்தம் 6 வேற்றுமை உருபுகள் தான் இருக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து அது அப்படின்ற வேர்டு நடுவில் வரும். பலி அது கரை, அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம் அப்படின்னு படிக்கலாம். இதை கரகமலம் அப்படின்றது வந்து உருவகம். சரியா? அடுத்து பொங்கு கடல், இதை வச்சே நம்ம ஆன்சர் போடணும். பொங்கு கடல் உருவேனில். எப்பவுமே நமக்கு வந்து இந்த பொறுத்துகளை இலக்கண குறிப்புல 2 வந்து ஈஸியா தாங்க இருக்கும், மிச்சம் 2 தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ பொங்கு கடல் வினைத்தொகை. வினைத்தொகைனா என்னது? 3 காலங்களுக்கும் அது பொருந்துற மாதிரி இருக்கணும். அப்ப இது என்ன வரும்? பொங்கும் கடல், பொங்கிய கடல், பொங்குகின்ற கடல் அப்படின்னு வரும். 3 காலங்களுக்கும் உணர்த்துற மாதிரி இருக்கும். அதுதான் வினைத்தொகை. இப்போ இது உரிச்சல் தொடர் அப்படின்னாலே என்னது? சால, உரு, தவ, நனி, கூர், களி, அப்புறம் வந்து கடி, இது எல்லாமே வரும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அது உரிச்சல் தொடர். இங்கே உரு அப்படின்னு வந்திருக்கா, சால உரு 2வது தானே. இப்போ உருவேனில் அப்படின்னு வந்தாலே அது என்னது? உரிச்சல் தொடர். நம்ம இப்படி தான் ஆன்சர் போடணும். ஸோ மொத்தம் டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ தமிழ் 2013 உள்ள 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். தமிழ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 50 கொஸ்டின், செகண்ட் பார்ட்டில் இப்போ ஒரு 50 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. இது மாதிரி டெய்லி ஒரு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தமிழ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டே வருவோம். இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா ஆப்ஷன்ஸ் வச்சு, இப்போ இந்த ஆன்சருக்கு வந்து ஒரு ஆப்ஷன்றது நமக்கு தெரியும், மிச்சம் இருக்கிற 4 ஆப்ஷனும் எதுக்கான கொஸ்டினாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சர்ச் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஒரு கொஸ்டினும் நம்ம 4 கொஸ்டின் படிச்ச மாதிரி வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு வந்து கண்டென்ட் போடுங்க, இல்லை இலக்கணத்துல இருந்து வேற கண்டென்ட் போடுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது தமிழ்ல இருந்து வேற கண்டென்ட் போடுங்க அப்படின்னா அந்த டாபிக் நேம் வந்து எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்காக பண்றேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.